மார்னிங் ஆல். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா சால்வ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் சால்வ். ஓகே, ஸோ இஸ்ரோ சக்சஸ்ஃபுல்லி கண்டக்டட் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் டெஸ்ட் ஆஃப் சால்வ் அப்படிங்கிறோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சாலிட் மோட்டார் பேஸ்டு சப்ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள். ஓகேவா? ரைட். ஸோ எங்க டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஆஃப் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஓகே, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குது? ஸ்ரீஹரிகோட்டால. ஸோ அது ஒரு நியூஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல இருந்து. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க? இதை இஸ்ரோ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ இது ப்ரோக்ராம் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ககன்யான்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள வரலாம். ஸோ வாட் இஸ் ககன்யான்? ஓகேங்களா? இது மெட்டீரியல் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ ககன்யான் இஸ் ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன். ஓகே, ரைட். இது வரைக்கும் நம்ம இந்தியால இருந்து இண்டிஜினஸ் தான் நம்ம என்ன அனுப்பிச்சிருக்கோம்? ஒன்லி வி ஹேவ் சென்ட் சேட்டலைட்ஸ், ஆர்பிட்டர், தென் லேண்டர்ஸ், ஆர்பிட்டர்ஸ் இதை தான் அனுப்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு பியூரா ஹியூமன்ஸ் இது வரைக்கும் நம்ம அனுப்பிச்சது கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஐ மீன் ராகேஷ் சர்மா போயிருக்காரு அப்படின்னா அது நம்ம வந்துட்டு செஞ்சு வச்ச கம்ப்ளீட் சேட்டலைட் சிஸ்டம், சாரி க்ரூ மாடியூலோ இல்ல லான்ச் வெஹிக்கிளோ தான் அனுப்பல. ஓகேங்களா? நாசாவோட அவர் போயிருப்பார். ஓகேங்களா? இல்ல நம்மளுக்கு வந்துட்டு ராஸ்காஸ்மோஸோட ரஷ்யாவோட நம்ம வந்துட்டு கம்பைன் பண்ணி தான் அவர் அனுப்பிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ பியூரா இந்தியாவே இண்டிஜினியஸா எல்லாமே சென்ட் பண்ணுச்சு அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஓகே, சுனிதா வில்லியம்ஸ் ஆகட்டும், ஒன்று வந்துட்டு அவங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸா இருப்பாங்க, இல்லை அவங்க கூட டைப் பண்ணி நம்ம அனுப்பிச்சிருப்போம். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்தியாவே என்ன பண்ணுது? நம்மளே ஓன் செட்டப்ல ஓன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளே வந்துட்டு ஹியூமன்ஸை வந்துட்டு ஸ்பேஸுக்கு அனுப்ப போறோம். ஓகேங்களா? ரைட். 3க்குலாம் இல்லை, ஸ்பேஸுக்கு தான் அனுப்புறோம். ஃபர்ஸ்ட் மிஷன் நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்னா ஸ்பேஸ்க்கு அனுப்புறது. ஓகேங்களா? ஸோ அந்த மிஷனோட நேம் தான் என்னது? ககன்யான். ஓகேங்களா? ரைட். ஸோ ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன். ஓகே, ஸோ எங்கேயாவது போய் லேண்ட் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்பேஸ் ஃபிளைட் இந்த மிஷன் எப்படி இருக்கும்னா, ஸோ யூ கோயிங் டு ஒரு லான்ச் வெஹிக்கிள் ஜென்ரலா இருக்கும். ஓகேங்களா? ராக்கெட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதை வந்துட்டு லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? லான்ச் பண்ணக்கூடிய வெஹிக்கிள். ஓகேங்களா? லான்ச் வெஹிக்கிள். அதோட டாப்ல என்ன இருக்கும் நம்மளுக்கு? இப்போ நம்ம சேட்டலைட் அனுப்பணும்னா சேட்டலைட். ஸோ என்ன பார்ட் நீங்க வந்துட்டு தூரமா சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எந்த பார்ட் ரிமைனிங் உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட் தான் டாப் மோஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா? இருக்கு அப்படின்னா இந்த பார்ட் வந்துட்டு ரிமைனிங். ஓகேங்களா? இதெல்லாமே என்னது நம்மளுக்கு? ஃபியூயல். ஓகேவா? ஒரு பார்ட் வந்துட்டு அதாவது நம்மளுக்கு என்னது கொஞ்சம் இப்படி த்ரஸ்ட் கொடுத்து விட்டுட்டு திரும்ப அந்த ஃபியூயல் எரியிற வரைக்கும் அது போகும், அப்புறம் அந்த பார்ட் ரிமூவ் ஆகிக்கும், தென் அகைன் பார்ட் ரிமூவ். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ ஃபைனலா இந்த பார்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த பார்ட் நம்மளோடதுல க்ரூ மாடியூல் அண்ட் சர்வீஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லுவோம். மாடியூல் அப்படின்ற வார்த்தை சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாடியூல்ல வந்துட்டு 2 இருக்கு. ஒன் இஸ் க்ரூ மாடியூல், இன்னொன்று சர்வீஸ் மாடியூல். ஓகேங்களா? க்ரூ அப்படின்னா என்னது? மெம்பர்ஸ். ஓகே, ஸோ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ரூமுக்கு பேரு க்ரூ, க்ரூ மாடியூல். ஓகேங்களா? அதர் சிஸ்டம் எல்லாமே இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு சர்வீஸ் மாடியூல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு லான்ச் வெஹிக்கிள் வச்சு மேலே வந்துட்டு அனுப்ப போறோம். ஓகேங்களா? அனுப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ற லான்ச் வெஹிக்கிளோட நேம் இஸ் மார்க் 3. ஓகேங்களா? ஸோ எல்விஎம் மார்க் 3 லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம சென்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த க்ரூ மாடியூல் இல்லை சர்வீஸ் மாடியூல் என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு மேலே போயிடுச்சு. போயிட்டு எங்க ரீச் ஆகும் அப்படின்னா லோ எர்த் ஆர்பிட். லோ எர்த் ஆர்பிட்னா என்ன, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்னா என்ன, டீடைலும் யூ வில் ஸ்டடி இன் சயின்ஸ் அண்ட் டெக். ஓகேங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க. ககன்யானா நம்ம எங்க அனுப்ப போறோம்? லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அனுப்ப போறோம். ஓகேங்களா? அது எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது நம்மளோட எர்த்ல இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் மேல இருக்கிற ஆர்பிட் லோ எர்த் ஆர்பிட். ஓகேங்களா? ஸோ அந்த லோ எர்த் ஆர்பிட்டுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அனுப்ப போறோம். இப்போ இந்த லான்ச் வெஹிக்கிள் இருக்கிற க்ரூ மாடியூல் எங்க கொண்டு போய் விடும்? லோ எர்த் ஆர்பிட்டுக்கு. லோ எர்த் ஆர்பிட்ல விட்டுட்டு அங்க என்ன ஆகும்னா அந்த மாடியூல் அப்படியே அங்க ஸ்பேஸ்லயே அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆர்பிட் த எர்த் ஃபார் 3 days. எத்தனை நாள்? ஒன்லி 3 days. ஓகே, ஓகே. ஸோ 3 days வந்துட்டு சுத்துவாங்க. 400 கிலோமீட்டர்ஸ் லோ எர்த் ஆர்பிட். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சுத்திட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் டேக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ரைட். அண்ட் யூஆர் டெஸ்டிங் ஹியூமனால மேலே போய் எவ்வளோ நேரம் இருக்க முடியுது, அதோடைய டிராபேக்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, ஃபெயிலியர் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா we have a aim to create our own space station. ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்துட்டு செட்டப் பண்ணணும்.
பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேஷனை வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஹியூமன்ஸை நம்ம தான் அனுப்பணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. ஓகேங்களா? தென் அது போக அடுத்து ஃபர்தரா 3க்குலாம் நம்ம ஆளுங்களை அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டெண்டட் மிஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இது என்னது ஆரம்ப புள்ளி. ஓகேங்களா? ரைட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஓகே ரைட். இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய பீப்புள் இருப்பாங்க இல்லையா, க்ரூ பர்சன்ஸ், அவங்கள என்னன்னு சொல்றோம்? ககன் யாத்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். யாத்ரா போறாங்க இல்லையா, ஸோ ககன் யாத்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே ரைட். ஓகே தென் இந்த க்ரூட் மிஷன் நீங்க வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா எடுத்ததுமே லான்ச் வெஹிக்கிள் ஆள் அனுப்பிச்சு விட முடியாது இல்லையா, ரைட்? பிகாஸ் யூ ஆர் சென்டிங் பீப்புள், அவங்க உயிரோட திரும்பி வரணும், ரைட்டா? அதனால நிறைய நம்ம டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். இதுல அன்க்ரூடு டெஸ்ட் ஃபிளைட்ஸ், அதாவது மெம்பரே இல்லாம அனுப்பிச்சு பாக்குறது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் இன்க்ளூடிங் டெஸ்ட், அதுக்கப்புறமா ஹியூமன் ரேட்டட் ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது எஸ்கேப் சிஸ்டம். சி இப்போ இந்த ப்ராஜெக்ட் சொன்னோம் இல்லையா, 3 days என்ன பண்ணுவாங்க? தே வில் ஆர்பிட் த எர்த். ஓகேங்களா? இருந்துட்டு திரும்பவும் எங்க வரணும்? உள்ள வரணும் இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சர்வீஸ் மாடியூல் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் விட்டுட்டு க்ரூ மாடியூல் வில் கெட் செப்பரேட்டட். ஓகேங்களா? we have service module, crew module. Crew module alone will be separated from the service module. Service module அப்படியே ஆர்பிட்ல கிடக்கும். ஓகேங்களா? crew moduleல இருக்கிறது யாரு? மக்கள். ஓகேங்களா? 3 people இருக்காங்க. இப்போ இவங்க வந்துட்டு they need to come back to earth. ஓகேங்களா? அப்ப ரிட்டர்ன் வரப்ப எப்படி இருக்கும்? ஸ்பீட் எப்படி இருக்கும்? பயங்கர ஹையா இருக்கும் இல்லைங்களா? நீங்க சும்மா ஒரு 4-5 மாடியில இருந்து கீழே போட்டீங்கனாலே அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது இல்லையா? சோ அப்ப இதே மாதிரி ஒரு க்ரூ மாடியூல் நீங்க மேல இருந்து அனுப்புனீங்கன்னா பயங்கரமான ப்ரெஷர்ல அது கீழே வரும். ஓகேங்களா? ரைட். ஹை ஸ்பீட்ல வரும். அப்ப அதுக்குள்ள இருக்க க்ரூ மெம்பர் சேஃபா இருக்கணும் இல்லையா? ரைட். அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? மல்டிபிள் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்றோம். ஓகேங்களா? ரைட்டா? புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. அதுதான் அந்த க்ரூ எஸ்கேப் சிஸ்டம். அதுல இருந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து இப்ப க்ரூ மாடியூல் வந்துட்டு இருக்கிறப்ப க்ரூ மாடியூல்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல இருக்கிற மெம்பர்ஸ் மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகுறது? ஓகேங்களா? இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். இன்னும் கண்டக்ட் பண்ணி ஃபுல்லா முடியல. அதுல ஒன் ஆஃப் த டெஸ்ட் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த சால்வ். புரிஞ்சிருச்சுங்களா? ரைட். ஸோ ககன்யான் வில் மேக் இந்தியா 4th country after Russia, US, China to independently develop and launch human space flight mission. ஓகேவா? சைனாக்கு இண்டிபெண்டா தே ஹேவ் தேர் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், தனியாக அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது இல்லாம யூஎஸ் ரஷ்யால பர்சன்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க. யூஎஸோட ஓன் பண்றதா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அங்க எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே இருப்பாங்க. ஓகேயா? ரைட். இப்ப பாருங்க, சால்வ் அப்படிங்கிறது சப் ஆர்பிட்டல் லான்ச் வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீ ஆர் நாட் கோயிங் டு சென்ட் இட் டு த ஆர்பிட். ஓகேங்களா? ஆர்பிட்டுக்கு கொஞ்சம் கீழே தான் அனுப்ப போறோம். ஓகேங்களா? ஸோ சப் ஆர்பிட்டல். ஓகேங்களா? இட் இஸ் அ லான்ச் வெஹிக்கிள். மீன்ஸ் என்னது? கீழே இருந்து உங்களை நீங்க சேட்டலைட் ஏதாவது வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரூ மாடியூல் தானே இப்போ நம்ம இதில் பார்க்குறோம். க்ரூ மாடியூலே வச்சுப்போம். ஒரு க்ரூ மாடியூல் இருக்கு, லான்ச் வெஹிக்கிள் என்ன பண்ணுது? அதை எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சப் ஆர்பிட்டல் லெவல் வரைக்கும் போறக்கூடிய இந்த டெஸ்ட் தான் என்னது? சால்வ் டெஸ்ட். ஓகேங்களா? ரைட். போயிட்டு திரும்ப ஒரு ரிட்டர்ன் வரணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே பண்ணணும். ஓகே. Solid motor based suborbital launch vehicle developed by ISRO to conduct experimental missions related to Gaganyaan program. அப்ப solve பண்றது எது related? Gaganyaan related. Okay. Right. To carry out integrated parachute test for decelerating system of Gaganyaan crew module. ஓகேங்களா? Gaganyaan crew moduleன்றது என்னது? people இருக்கக்கூடியது. ரிட்டர்ன் யார் வருவா? க்ரூ மாடியூல் தான் வருது. க்ரூ மாடியூல் ரிட்டர்ன் வரப்ப ஹை ஸ்பீட்ல வரும் இல்லைங்களா? அந்த ஸ்பீடை வந்துட்டு நம்ம குறைக்க போறோம். ஓகேங்களா? ஸ்பீடு நல்லா ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கிறப்ப பேராஷூட்டை ஓபன் பண்ணிடுவோம். பேராஷூட் ஓபன் பண்ணிட்டு என்ன ஆகும்? ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஸோ தட் இஸ் டீசலரேட்டிங். ஓகேங்களா? இவ்வளவுதான். இதுதான் இந்த சால்வ் மிஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ பிஃபோர் த ஆக்சுவல் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் ஒரிஜினல் நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகே. So பாருங்க, during the test mission crew module will be lifted to an altitude of 10 to 17 kilometer. ஓகேவா? எதை வச்சு நம்ம பண்றோம்? ஒரு லான்ச் வெஹிக்கிள். அதுதான் என்னது? இந்த சால்வ். ஓகேங்களா? ரைட். இந்த சால்வ்ல மேல என்ன இருக்கும்? they have a crew module. அந்த crew module ஒரு 10 to 17 kilometer எடுத்துட்டு போறோம். Then series of 10 parachutes will be deployed in sequence to gradually reduce the speed of the crew. எப்ப? கீழே இறங்குறப்ப எடுத்துட்டு போயிடுறீங்க. போயிட்டு நம்ம சுத்தலாம் விடல. ஓகேங்களா? எடுத்துட்டு போயிட்டு again you are going to drop it from there. ஓகேங்களா? அங்க இருந்து திரும்பவும் ரிட்டர்ன் வருது. வர்றப்ப ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது. அதுக்காக you are using 10 parachutes. ஓகேங்களா? and to reduce the
ஸ்பீடு ரிட்டர்ன் வர ஸ்பீடை வந்துட்டு குறைக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் டீசலரேட்டிங் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே. ஸோ டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஓகேங்களா. ரைட். ஸோ இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் ஃபியூச்சர் மிஷன்ஸ், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. தென் இது இல்லாம வேற என்ன வந்துட்டு ககன்யானோட ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் ஓகேங்களா, வேற என்ன டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்டெகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் ஓகேங்களா. ரைட். ஸோ இன்டெகிரேட்டட் ஏர் டிராப்லேயே 2, 3, 4 நிறைய இருக்குது ஓகேங்களா. ரைட். ஸோ செகண்ட் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதில் IADT 2 ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சால்வ்ங்கிறதுக்கும் IADTக்கும் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஓகேங்களா. இதுவும் என்னது, டெஸ்டிங் தான் ஓகேங்களா. இப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த சால்வ்ல ஃப்ரம் த பாட்டம் ஓகேங்களா, கீழ இருந்து ஆரம்பிக்கிறீங்க. யூ கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் லான்ச் வெஹிக்கிள், இங்க இருந்து லான்ச் வெஹிக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு அது ஆர்பிட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அங்க இருந்து க்ரூ வந்துட்டு க்ரூ மாடியூல் ரிட்டர்ன் வருது ஓகேங்களா. ஃபுல் சைக்கிள் இஸ் கம்ப்ளீட்டட் இன் சால்வ் ஓகேங்களா, அட்வான்ஸ்டு ஸ்டேட். அப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் இந்த IADT. இதுல என்ன டெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர்ல ஓகே, ஐ மீன் ஏர்கிராஃப்ட்ல வந்துட்டு மேல இருந்து என்ன பண்ணுவாங்க, க்ரூ மாடியூல டிராப் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. டிராப் பண்றப்ப இப்ப ரிட்டர்ன் வர்றப்ப நம்ம என்ன மெத்தட் சொன்னோம் அதே தான், பேராஷூட்ஸ் ஓப்பன் ஆகுது, அசலரேட் டீசலரேட்டிங், இந்த மாதிரி செக் பண்றது தான் IADT ஓகேங்களா. இதான் டிஃபரன்ஸ். ஸோ இது என்னது, கம்ப்ளீட் செட்டப் ஓகேங்களா. ஸோ இதுல IADTல ஏர் டிராப், நீங்க வந்துட்டு மேல இருந்து அவங்களே க்ரூ மாடியூல டிராப் பண்ணி விடுறாங்க. அப்ப அந்த எஸ்கேப் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் செக் பண்ணுங்க ஓகேவா. அது இல்லாம மிஷன் மித்ரா ஓகேங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, மிஷன் மித்ரா மேப்பிங் ஆஃப் இன்டர்ஆபரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட். ஸோ நத்திங், அந்த நம்மளுக்கு வந்துட்டு ககன் யாத்ரீஸ் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ககன் யாத்ரீஸ்ல நேம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிவன் 4 நேம்ஸ் ஓகேங்களா. 4 பேர் வந்துட்டு செலக்டட் கேண்டிடேட்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் 4 ஒன்லி 3 வில் பி சென்ட் ஓகேங்களா. ஆனா 4 பேருக்கு ட்ரைனிங் தரோம், ஆனா 3 பேர் மட்டும் தான் போவாங்க ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ அந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்க இருக்காங்கன்னா இப்போ லேல இருக்காங்க. ரஷ்யால போய் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு கரண்ட்லி தே ஆர் இன் லே ஓகேங்களா. ஸோ அங்க அவங்கள பத்தி நம்ம ஸ்டடி பண்றோம் ஓகேங்களா. அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, மாத்தணுமா என்னன்னு சொல்லிட்டு ஸ்டடி பண்றோம் இல்லையா. ஸோ அந்த மிஷனை தான் என்னன்னு சொல்றோம், மிஷன் மித்ரா அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் பெக், OPEC பிளஸ் பர்டிகுலரா. So OPEC plus, why it is in news? OPEC plus has decided to increase its oil production target by 1,88 barrels per day from August. Following similar production increases announced by June, July. June, July la என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு, ஜாஸ்தி ஆயிருக்குது ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் ஓகேங்களா. ரைட். அப்ப OPEC அப்படின்றது எது ரிலேட்டடா இருக்கும் நம்மளுக்கு, ஆயில் ப்ரொடியூஸ் பண்றவங்க ரிலேட்டட் ஓகேங்களா. ரைட். ஸோ ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ எதனால அப்படின்னா, பிகாஸ் இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோடைய ப்ராப்ளம் நியர்லி இட் காட் ரிசால்வ்ட் அண்ட் இட் இஸ் ரீஓப்பனிங் ஓகேங்களா. ஸோ பீஸ்ஃபுல் டிரான்சிஷன் இருக்கும். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் உங்களுக்கு, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரன்ச்சஸ் இருந்துச்சு இல்லையா. ரைட். ஸோ சப்ளை வர்றதுல ப்ராப்ளம் இருந்துச்சு, ப்ரைஸ் ரேட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அவங்க டிமாண்ட் இருக்குதுன்றதுனால தேர் கோயிங் டு இன்க்ரீஸ் த சப்ளை ஓகேங்களா. ஸோ சப்ளை என்ன ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ப்ரைசஸ் கம்மியாயிரும் ஓகேங்களா. ரைட். ஸோ இந்தியாவுக்கு எக்ஸ்பெக்டட் என்னது, லோயர் ப்ரைஸ் வந்துட்டு இருக்கும் அப்படி ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஏன் இந்த இப்போ வந்துட்டு இது பண்றாங்க, ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன ஓகே. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸோட ரீஓப்பனிங், தென் அதே மாதிரி இஸ்ரேல் ஈரான் இந்த கான்ஃபிளிக்ஸ் நடந்துட்டு இருந்தப்ப நம்மளுக்கு வந்துட்டு ரைஸ் ஆனதை விட ஓகேங்களா, இஸ்ரேல் பாலஸ்தீன் இந்த இஷ்யூஸை விட இப்போ வந்துட்டு பிரெண்ட் ஆயிலுடைய க்ரூட் ஆயில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைசஸ்லாம் வந்துட்டு கம்மியாயிருக்கு ஓகேங்களா. ரைட். ஸோ அதனால சப்ளையை வந்துட்டு நம்ம ஜாஸ்தி பண்ணணும் ஓகேங்களா. ப்ரைஸ் கம்மியாயிடுச்சு ரொம்ப, அப்போ நம்ம என்ன பண்றோம், சப்ளையை ஜாஸ்தி பண்ணணும் ஓகேங்களா. அதுக்காக சப்ளையை வந்துட்டு பண்றாங்க. இது வந்துட்டு ரொம்ப முன்னாடி பீரியட்ல இருந்து ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது ரீசன்ட் ஒன் ஓகே. ஓகே. தென் அது இல்லாம ஹையர் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் நால் மிடில் ஈஸ்டர்ன் ப்ரொடியூசர்ஸ் ஓகேங்களா. இப்போ வெனிசுலா இந்த மாதிரி, மலேசியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் இருக்கு ஓகேங்களா. ஸோ மிடில் ஈஸ்ட் இல்லாம மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து ப்ரொக்யூர்மெண்ட் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது ஓகேங்களா, நம்ம வாங்குறது இதெல்லாம். ஸோ அதனால என்ன பண்றாங்க, காம்படிஷன் ஓகேங்களா. அதனால இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் நிறைய அப்படின்ற ஒரு டார்கெட் கொண்டு வராங்க. அண்ட் ஆல்சோ சைனாவோட இம்ப்ரூவிங்
சைனீஸ் க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ். சைனா என்ன பண்ணுது, அதிகமா வந்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலயும் சப்ளை டிமாண்ட் வந்துட்டு வருது. அதனால நம்ம ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ திஸ் நத்திங். ஓகேங்களா, சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளவு தூரம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் வாட் இஸ் OPEC பிளஸ்? ஓகேங்களா, OPEC அப்படின்னா ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, ரைட். ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ் தான் இந்த OPECன்ற நேம். ஓகேங்களா, ஸோ இதுல வந்துட்டு இட்ஸ் அ ஆர்கனைசேஷன். உங்களுக்கு வந்துட்டு இதுல செட் ஆஃப் கண்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் OPEC, தென் யூ ஹேவ் OPEC பிளஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த OPEC அப்படிங்கறதுல ஒன்லி வி ஹேவ் 12 கண்ட்ரீஸ். ஓகேங்களா, OPEC பிளஸ் அப்படின்னா OPEC இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற கண்ட்ரீஸ் அது கூட சேர்த்து we have 10 more countries. ஓகேங்களா, அந்த 10 more countries இருக்குது இல்லையா, they are not termed as OPEC. புரிஞ்சிருச்சுங்களா? அதாவது OPECல நம்மளுக்கு ஒரு 12 கண்ட்ரி இருக்குது. ஓகேங்களா, ரைட். இது OPEC. OPEC வெறும் OPEC. ஓகேங்களா, OPEC பிளஸ் அப்படின்னா இது இந்த 12 கூட ஒரு 10 கண்ட்ரீஸ் இருக்கு. ஓகேங்களா, ஆனா அதுல OPECன்றது எது, இது மட்டும்தான். ஓகேங்களா, அப்ப இந்த மீதி இருக்கிற 10 கண்ட்ரீஸ் நீங்க என்ன சொல்லக்கூடாது, வெறும் OPEC கண்ட்ரீஸ் சொல்லக்கூடாது. பட் யூ கேன் டேர்ம் them as OPEC பிளஸ் கண்ட்ரீஸ். G7 குரூப் இருக்கு, G20 குரூப் இருக்கு. G7ல இருக்கிற அதே கண்ட்ரீஸ் G20 குள்ள இருக்கிறாங்க இல்லையா, ரைட். ஆனா G20ல இருக்கிற எல்லாரையும் G7 குள்ள சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, அந்த மாதிரி. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரி அதாவது OPEC பார்த்தீங்க அப்படின்னா OPEC வந்துட்டு இட் இஸ் ஃபார்ம்ட் இன் 1960. ஓகேங்களா, இட் இஸ் ஃபார்ம்ட் இன் 1960 OPEC. OPEC பிளஸ் இஸ் ஃபார்ம்ட் இன் 2016. ஓகேயா, 1960 இது வந்துட்டு 2000. அகைன் திஸ் இஸ் ஆல்சோ நாட் இன் யுவர் மெட்டீரியல். ஓகேங்களா, ரைட். ஸோ OPEC 16 வந்துட்டு 2016ல இது நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட் மட்டும் இருக்காது. So OPEC வந்துட்டு contributes எவ்வளவு 38 to 40% of the global oil production. ஓகேங்களா, OPEC பிளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 50%. அப்ப என்ன அர்த்தம், ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, நான் OPEC கண்ட்ரீஸ், தே கான்ட்ரிபியூட் அரௌண்ட் 10% of global oil production. ஓகேங்களா, ரைட். அப்ப இந்த OPEC பிளஸ் அப்படின்னு மொத்தம் எடுத்துக்கிட்டோம்னா தே கான்ட்ரிபியூட் அரௌண்ட் 50% of global oil production. அப்ப அந்த 50 ரிமைனிங் 50% யார் தருவா, மத்தவங்க தராங்க. ஓகேங்களா, ரைட். ஸோ இவங்களுடைய ரிசர்வ்ஸ் அவங்க வந்துட்டு என்ன கணக்கு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் வந்துட்டு யார்கிட்ட ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த OPEC கண்ட்ரீஸ் கிட்ட தான் ஜாஸ்தி. ஓகே, ஸோ தே ஹேவ் அரௌண்ட் 79 to 80% ஆஃப் குளோபல் ஆயில் ரிசர்வ். ஓகேங்களா, அதிகமான ஆயில் ரிசர்வ் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ ஸ்டில் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு இஃப் தே டாமினேட், ஓகேங்களா, கொஞ்சம் வருஷத்துக்கு இப்ப பண்ணலாம் 50% ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் ஓவரால் அடுத்து யாரு தான் ஃபியூச்சர்ல வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பான், இந்த ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். அப்போ OPEC தான் வந்துட்டு ஹைலி பவர்ஃபுல். ஓகேங்களா, ஸோ நான் OPEC கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் OPEC கண்ட்ரீஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு OPEC கண்ட்ரீஸ். ஓகேவா, ஸோ ஈரான், ஈராக், குவைத், கத்தார், சவுதி, UAE இவங்கெல்லாம் OPECல வந்துருவாங்க. ஓகே, மேக்ஸிமம் என்ன கண்ட்ரீஸ், இது எல்லாமே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா, தென் அது போக லிபியா, அல்ஜீரியா, நைஜீரியா, அங்கோலா இதெல்லாம் ஆப்பிரிக்கால இருக்கிறது. இதுலயுமே காபன், கினியாலாம் ஃபர்ஸ்ட் தேவர் மெம்பர்ஸ், நாட் நவ். ஓகேங்களா, ஸோ இதுதான் கரண்ட்ல இருக்கக்கூடியது ஒன்லி 12. ஓகேங்களா, இது போக வெனிசுலா, ஈக்குவேடர் இவங்கெல்லாம். ஓகே, ஸோ இது இல்லாம வேற என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்கு அப்படி, அதாவது இதெல்லாம் என்னது 12 OPEC கண்ட்ரீஸ். ஸோ நான் OPEC கண்ட்ரீஸ் யார் யார், அந்த பிளஸ்ல வேற யார் இன்னொரு 10 பேர் வராங்கல்ல, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினன்ட்லி ஃபர்ஸ்ட் ரஷ்யா. ஓகேங்களா, ரஷ்யா, தென் கசகஸ்தான், அசர்பைஜான். ஸோ திஸ் ஏரியா. ஓகேங்களா, ஸோ இங்கே கசகஸ்தான், அசர்பைஜான், இங்க அசர்பைஜான், தென் பெஹ்ரைன், புருனைன்றது என்னது நம்மளுக்கு, புருனை, மலேசியா, இந்தோனேஷியா இருக்கு இல்லைங்களா, இந்தோனேஷியாவோட பார்ட் தான் புருனை. ஓகேங்களா, இப்போ இந்தோனேஷியா, மலேசியா அது ஒரு சைடு. ஓகேங்களா, தென் மெக்சிகோ தனியா அமெரிக்காவுக்கு வந்துருது. ஓகேங்களா, அடுத்து ஒமன், சவுத் சூடான், சூடான். ஓகேங்களா, ஸோ அகைன் இதுல பாருங்க நம்மளுக்கு என்னன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இது எல்லாமே நம்மளுக்கு எதுல வந்துருது, OPECல வந்துருது. இதே இடத்துல இருந்து 2 கண்ட்ரீஸ் எதுல வருது நம்மளுக்கு, நான் OPECல வருது. ஓகேங்களா, யார் யாரு, பஹ்ரைனும் ஒமானும். ஓகேங்களா, ரைட். அதே மாதிரி சூடான், சவுத் சூடான், ஈவன் தோ தே ஆர் ஃப்ரம் ஆப்பிரிக்கா, அவங்களுமே எதுல தான் வராங்க நம்மளுக்கு, OPEC நான் மெம்பர்ஸ்ல தான் வராங்க, OPEC பிளஸ்ல தான் வராங்க. ஓகேங்களா, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யார் இருக்கா, கசகஸ்தான், அசர்பைஜான்,
அப்படியே ஏசியா சைடு வந்தோம் அப்படின்னா மலேசியா அண்ட் இன்னொன்று மலேசியா அண்ட் புருனை, ஓகேங்களா. அப்புறம் தனியா இருக்கிறது ரஷ்யா, ஓகேங்களா. ஸோ இதுல ஜாஸ்தியான யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா. ஓகே, ஒபெக் பிளஸ் கண்ட்ரீஸ்ல ப்ரிடாமினண்டா டெசிஷன்ஸ் மேக் பண்றது யாரு அப்படின்னா சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே அட்ஜஸ்ட் த ஆயில் ப்ரொடக்ஷன் கோட்டா. இவ்வளோ எந்தெந்த கண்ட்ரிஸ் எவ்வளோ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற கோட்டாஸ் அலோகேட் பண்றது யாரு? இவங்க தான். இந்த ஒபெக் பிளஸ் குரூப்ல தான் என்ன பண்ணுவாங்க, தே வில் டிசைட். ஓகேங்களா, ரைட். ஸோ அது அதுலயும் ப்ரிடாமினன்ஸே யாருக்கு இருக்கு? சவுதி அரேபியா அண்ட் ரஷ்யா. ஓகே, ரைட். தென் தே ரிவ்யூ த மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, கரண்டா மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்கு, எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாம், வேணாம், இன்க்ரீஸ் பண்ணுவோமா, டிக்ரீஸ் பண்ணுவோமா, இந்த எல்லா டிசிஷன்ஸுமே யார் எடுப்பாங்க? இந்த ஒபெக் பிளஸ் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இது அவங்களோட ஒர்க். சேம் கோஸ் ஃபார் ஒபெக் ஆல்சோ. ஓகேவா, தட்ஸ் இட் அபவுட் ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ். ஓகேங்களா, சிந்தட்டிக் செல். ஓகேங்களா, சிந்தட்டிக் செல். Researchers from the University of Minnesota have developed a synthetic cell that can grow, replicate its DNA, divide into daughter cells, and undergo natural selection, marking a major advance in synthetic biology. ஓகேங்களா, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டாவில் வந்துட்டு அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, மேக்ஸிமம் நியூஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ல அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மேக்ஸிமம் தேவையில்லை. சப்போஸ் இஃப் இட் இஸ் அ வெல் நோன் நேமா இருக்கு, ஓகேங்களா, ஒரு ஐஏஆர், ஐசிஏஆர் அந்த மாதிரி இல்ல பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான நேம்ஸா இருக்குன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஐஐடியில வந்துட்டு ரிசர்ச் பண்றாங்க அந்த மாதிரினா ஓகே, அதாவது அந்த ரிசர்ச் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரிசர்ச். ஓகேங்களா, ரைட். என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? சிந்தட்டிக் செல். மீன் சிந்தட்டிக்னா என்னது? இட்ஸ் நாட் நேச்சுரல். ஓகேங்களா, வி ஆர் க்ரோயிங் இட், அதுதான் வந்துட்டு சிந்தட்டிக். ஓகேங்களா, அந்த மாதிரி சிந்தட்டிக்கா நம்ம வந்துட்டு ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ண செல்லு. அது வந்துட்டு எப்படி ஹியூமன் செல்லாம் வந்துட்டு நார்மல் செல்ஸ் வந்துட்டு ஒர்க்கிங்ல இருக்கும், அதே மாதிரி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத சொல்லிட்டு. ஓகே, ரைட். ஸோ ஹவு தே டெவலப்டு திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நியூஸ் வர்றப்ப இப்ப ககன்யான் பார்த்தீங்கன்னா அதுல வேர்ட் பை வேர்ட் நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நியூஸ் வர்றப்ப ரீட் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கான்செப்ட் இருக்குல்ல அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரைட். ரொம்ப வேர்ட் பை வேர்ட் ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி புதுசா வர கான்செப்ட்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிரியேட்டட் பை கிரியேட்டிங் அ லிப்போசோம். ஓகே, லிப்போசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நத்திங், ஒரு பபிள் மாதிரி இருக்குது, தட் இஸ் மேட் அப் ஆஃப் லிபிட்ஸ், ஃபேட்ஸ். ஓகேங்களா, அதை வச்சு நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா, இந்த லிப்போசோம்குள்ள என்ன பண்றோம், நம்ம பியூர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்துட்டு இன்கார்பரேட் பண்றோம். ஓகே, புரோட்டீன் சிந்தசிஸ் யூசிங் ரீகாம்பினன்ட் எலமெண்ட்ஸ். அதான் அகைன் ரொம்ப டெப்தா உள்ள போயிடாதீங்க, அப்புறம் அது பயோடெக் மாதிரி மாறிடும். ஓகேங்களா, ரொம்ப டெப்த் ஆயிரும், அந்த அளவுக்கு ரிசர்ச் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே, ரைட். ஸோ பியூர் அப்படிங்கிற அந்த வேர்டு இப்ப நீங்க கேள்விப்படுறீங்களா, அது என்ன? இப்ப எது ரிலேட்டடா இருக்கு? ஒரு செல்லுடைய சிந்தசிஸ் ரிலேட்டடா இருக்கு, தட் இஸ் இனஃப். ஓகேங்களா, ரைட். அவுட் ஆஃப் ஹியூமன் பாடி. ஓகேங்களா, நீங்க வந்துட்டு ஒரு லேபரேட்டரி செட்டப்ல செல்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் என்னது, இந்த பியூர் சிஸ்டம். தட் இஸ் இனஃப். ஓகேங்களா, அது எப்படி இருக்குது, எதனால ஆயிருக்கு, என்ன கோடிங் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா, ரைட். இட் கண்டைன்ஸ் ஆல் த மாலிகுலர் மெஷினரி. அதாவது இதுக்கு என்ன தேவை, அதாவது இதுக்குள்ள வந்துட்டு என்னெல்லாம் ஒரு டிஎன்ஏ வந்துட்டு புரோட்டீனா கன்வெர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இந்த பியூர். ஓகேங்களா, ஸோ நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடி ஒர்க் ஆகும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். ஓகேங்களா, நம்ம பாடிக்குள்ள டிஎன்ஏ செல்ஸ் இருக்கா, செல்ஸுக்குள்ள டிஎன்ஏ இருக்கா. இந்த டிஎன்ஏ என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது இந்த டிஎன்ஏ வந்துட்டு புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆர்என்ஏ அதை எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்து ஃபைனலா புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணி புரோட்டீனா வெளியில வரும். ஓகேங்களா, இப்போ நீங்க வந்துட்டு மெலானின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் வந்துட்டு வெளியில வரணும், புரோட்டீன் வெளியில வரணும் அப்படின்னா அதை டிக்டேட் பண்றது யாரா இருப்பாங்க, டிஎன்ஏவா இருக்கும். டிஎன்ஏ தான் டிசைட் பண்ணும் உங்க உடம்புல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மெலானின் ப்ரொடியூஸ் ஆகணும், ஆக வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ அந்த மெலானின் புரோட்டீனா மாறினாதான் என்ன ஆகும், இங்க வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். ரைட்டா, நம்மளோட கலர் வந்துட்டு என்னது, டிபெண்ட்ஸ் அப்பான் மெலானின் கண்டென்ட். ஓகேங்களா, கெராட்டின் ஹேர் கண்டென்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ அப்போ எல்லாமே என்னது, வி ஆர் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, அப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை கண்ட்ரோல் பண்றது யாரு, டிஎன்ஏ. ஓகேங்களா, அப்ப ஒரு ஃபங்க்ஷனிங் நடக்கணும் அப்படின்னா, பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனிங் நடக்கணும் அப்படின்னா ஃபார் தட் வி நீட் ப்ரோட்டீன். தட் ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் டிஎன்ஏ. டிஎன்ஏ தான் என்ன பண்ணும்,
புரோட்டீனை வந்துட்டு கொடுக்குது ஓகேங்களா. அது கோடிங், தென் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் அகைன் யூ வில் சி டீப்லி இன் பயோடெக் ஓகேங்களா. இப்போதைக்கு இது போதும். ஓகே, ஸோ டிஎன்ஏல இருந்து புரோட்டீன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஆல்ரெடி நம்ம கொடுக்குற இந்த செல்லுக்குள்ளேயேவும் வி ஹேவ் 90,000 பேஸ் பேர்ஸ். லிப்போசோம்குள்ளேயே வந்துட்டு டிஎன்ஏவை நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ இது என்ன பண்ணும், ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம். ஸோ மீன்ஸ் நீங்களே ஒரு செல்லை உருவாக்கி அதுக்குள்ள டிஎன்ஏவையும் கொடுத்துட்டீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது வந்துட்டு டிஎன்ஏல இருந்து புரோட்டீன் ஆகிறதுக்கான சிஸ்டத்தையும் அதுக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட என்ன பண்ணிட்டீங்க, ஒரு செல் என்ன ஃபங்க்ஷனிங் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் இது வளரணும் இல்லையா, ரைட், இது க்ரோ ஆகணும் இல்லையா. அந்த க்ரோத்துக்கு என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாவே பாக்டீரியாலாம் நம்ம க்ரோ பண்ணணும்னு என்ன பண்ணுவோம், மீடியம்ல வைப்போம் ஓகேங்களா. ஒரு பெட்ரி டிஷ்ல வந்துட்டு கொஞ்சோண்டு க்ரோத் மீடியம், அதாவது நியூட்ரியன்ஸ் தேவை இல்லையா, ரைட், அந்த க்ரோத் மீடியம் போட்டு அதுல வந்துட்டு பாக்டீரியாவோ ஃபங்கையோ போட்டு மூடி வச்சிருவோம் ரைட்டா. அதே மாதிரி இங்க பண்றோம், என்ன பண்றோம் அப்படின்னா we are going to give nutrients to it ஓகேங்களா. அந்த நியூட்ரியன்ஸ் எப்படி தரோம் அப்படின்னா ஃபீடர் லிப்போசோம்ஸ் அப்படின்ட்டு நம்ம இந்த க்ரோத் மீடியம்ல ஆட் பண்ணி விடுவோம் ஓகேங்களா. அதுவும் ஒரு செல்லு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லிப்போசோம் தானே அதுவும். நம்மளோடது பெரிய லிப்போசோம் ஒரு செல்லு, இது குட்டி லிப்போசோம். அது அப்படி கிட்ட போனது என்ன ஆயிரும், இப்ப பபுள்லாம் இருக்கு அப்படின்னா அந்த 2 பபுள் நீங்க ஒட்ட வச்சீங்கன்னா என்ன ஆயிரும், கம்பைன் ஆகி இட் வில் பிகம் அ பிக் பபுள் இல்லையா. அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நடக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த குட்டி லிப்போசோம்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. எடுத்து செல் என்ன ஆகுது, இட் இஸ் பிகமிங் பிக் ஓகேங்களா. செல்லு வந்துட்டு பெருசாகுது. வெறும் ஒரு செல் இருக்கிறது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது, த செல் ஹேஸ் டு ரெப்ளிகேட் அப்படின்னா தான் அட்வான்ஸ் ஆகுது இல்லைங்களா. அப்ப இந்த செல்லை ரெப்ளிகேட் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளே பயாலஜிக்கலா ஒரு மெக்கானிசமா பண்றோம் ஓகேங்களா. we are going to give lot of protein கொடுத்து என்ன ஆகுது, அது வந்துட்டு நீங்க ரொம்ப ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு கண்டிஷன்ல வைக்கிறீங்க ஓகேங்களா. அப்போ அது ப்ரெஷரான ஒரு கண்டிஷன்ல இருக்கிறப்ப என்ன ஆயிருது, அது வந்துட்டு செல் டிவைட் ஆக ஸ்டார்ட் ஆயிருது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஸோ இந்த செல்லு சைஸ்ல பெருசாகிறப்ப ஒரு பாலிமரேஸ் டிஎன்ஏ வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணுது ஓகேவா. அதாவது காப்பி, இதோட இன்னொரு ஒரு காப்பி மாதிரி ஒன்ன கிரியேட் பண்ணி வச்சிருக்கு ஓகேங்களா. செல் சைஸ் பெருசாகிறப்ப இப்போ நீங்க என்ன பண்றீங்க, இன்ஜினியர்டா பயாலஜிக்கல் மெக்கானிசம், நீங்களே ஒரு மெக்கானிசம் பண்றீங்க ஓகேங்களா. அதுல எப்படின்னா புரோட்டீன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, செல் மெம்பரேனா க்ரௌடு பண்ணுது. க்ரௌடு பண்ணதும் அந்த ப்ரெஷர்ல என்ன ஆயிருது, இட் இஸ் டிவைடிங் டு நியூ செல்ஸ். ஸோ இட் பிகம்ஸ் டாட்டர் செல்ஸ். அப்ப டிவிஷன் நடந்துருச்சு அவ்வளவுதான். ஓகே, ஸோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்றாங்க, இவங்களேவும் நியூட்ரியன்ஸ் கம்மியா கொடுக்கறது அப்புறம் அதிகமா கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஓகேங்களா. 2 செட் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், நியூட்ரியன்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாம் எலிமினேட் ஆகும். எந்த செல்ஸ் எல்லாம் வந்துட்டு நியூட்ரியன்ட்டை ஜாஸ்தி அப்சர்வ் பண்ணுதோ அது உயிரோட இருக்கும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. நேச்சுரல் செலெக்ஷன் ஓகேங்களா, ரைட். ஸோ அந்த தியரி வந்துட்டு அங்க அப்ளை ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாவே தே ஹேவ் ப்ரொடியூஸ்ட். ஓகே, இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இங்கேயோ செல்ல ஓகே படிச்சுட்டு இருக்காங்க, லேப்ல கிரியேட் பண்றாங்க, இதனால என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி யூ கேன் நோ அபவுட் த எவல்யூஷன் ஆஃப் எர்த் ஓகேங்களா. நம்ம வந்துட்டு இப்படி இருக்கோம் அப்படின்னா நான் ஓகே குரங்குல இருந்து வந்தோம் ஓகேங்களா, ரைட். இந்த குரங்கு எதுல இருந்து வந்துச்சு, ஓகே. ஸோ இயர்லியர்ல இருந்து இப்போ ஆம்பிபியன்ஸ் அப்படியே ரெப்டைல்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, ரைட். ஸோ அந்த இனிஷியலா ஒரு பாக்டீரியால தான் எல்லாமே வளர இருக்கும், ஆர்கி பாக்டீரியான்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாக்டீரியால இருந்து ஒரு சிங்கிள் செல்டா இருந்து தான் இன்னைக்கு நம்ம ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமா இருக்கோம் ஓகேங்களா. அப்ப அந்த சிங்கிள் செல் எப்படி மல்டி செல்லுலரா மாறுச்சு அப்படிங்கிற இந்த ஸ்டடி எல்லாம் என்ன பண்ணலாம், we can do. அதனாலதான் இந்த சிந்தசிஸ பத்தி நம்ம பாக்குறது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. எவல்யூஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா, ஒன்னு. தென் செகண்ட் திங், இது வந்துட்டு ஓகே ஸ்டடி ரிலேட்டட் பர்பஸ், பட் ஹவு கேன் யூ மேக் இட் இஸ் அப்ளிகேஷன் இல்ல அப்ளிகேஷன் ஓரியன்டா எப்படி மாத்தலாம் அப்படின்னா this can be used in drug delivery, vaccine development ஓகேங்களா. நீங்க ஒரு இதை சிந்தசிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு மல்டிபிள் செல்ஸ் உருவாயிரும். இப்போ உங்களோட பாடியில இருக்கிற செல்ஸுக்கும் அதுக்கும் சிமிலாரிட்டி இருந்துச்சு, உங்க பாடி காம்பேட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த செல்ஸை நம்ம உடம்புல இன்ஜெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. அது போய் ஏதாவது டார்கெட்டா இருக்கக்கூடியதை வந்துட்டு டெலீட் பண்ணலாம், இல்ல அந்த செல்ஸ்ல வந்துட்டு ட்ரக் கொடுத்து உள்ள அனுப்பலாம் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் யூசேஜஸ் இருக்கு, அதனால நம்ம இதெல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும் ஓகேங்களா, ரைட். ஸோ பயோசென்சார், என்விரான்மெண்டல் ரெமிடியேஷன் என்னது, பிளாஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு செல்லை நீங்க சிந்தசிஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது என்ன பண்ணிரும், அதுவே போய் சாப்பிட்ரும், பயோ ரெமிடியேஷன் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுதான் அப்ளிகேஷன். ரைட். தென் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் பார்த்தோம்னா இட் ஷுட் பி பயோ சேஃப்டி ஓகேங்களா. இப்போ இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, திடீர்னு என்ன ஆகும், நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, அப்புறம் அதுவே ஒரு மான்ஸ்டரா மாறிடும் ரைட்டா. அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் கொள்ள ஆரம்பிச்சிரும் ரைட்.
ரைட்? ஸோ இந்த மாதிரி எல்லாம் சான்சஸ் இருக்கு இல்லைங்களா? ஐ மீன் அந்த அளவுக்கு இல்ல. பட் அது எந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் வேணாலும் தரலாம். ஓகேங்களா? கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் அத நீங்க வந்து டெய்லி லைஃப் கொண்டு வர்றப்போ அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அது ஒண்ணு. தென் இது வந்து லைஃப் ஃபார்ம்ஸ்ன்றதுனால பயாலஜிக்கல் வெப்பனா யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. ஸோ லைஃப் ஃபார்ம்ஸ்ன்றப்போ மத்தவங்க கையில கெட்டவங்க கையில போச்சு அப்படின்னா, அது வந்து சொசைட்டிக்கு வந்து கெடுதல் ஆகும். சான்சஸ் ஆர் தேர். ஸோ இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு லைக் இட் ஷுட் பி டன் அண்டர் ப்ராப்பர் ரெகுலேட்டரி மெஷர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் விழிஞ்சம் போர்ட். ஸோ விழிஞ்சம் போர்ட் இஸ் லொகேட்டட் இன் கேரளா. ஓகேங்களா? ரைட்? ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ். செஸ்னா என்னது? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகேங்களா? ரைட்? ஸோ நம்ம கிஃப்ட்னு ஒன்ஸ் பார்த்தோமா? அதாவது ரூல்ஸ் வந்துட்டு தனியா இருக்கும். டாலர்ஸ்லாம் அங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ரைட்? ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். அதே மாதிரி இதுவும் என்னன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா யூஸ்வலா இருக்கிற இடத்துல இருக்கிற ரூல்ஸை விட இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே? ரைட். எக்கனாமில வருது. ஓகே. இப்ப இந்த அதானி போர்ட்ஸ் அண்ட் செஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 49% ஆஃப் இட்ஸ் ஸ்டேக்ஸ் எதுல விழிஞ்சம் போர்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட 49% ஸ்டேக்க என்ன பண்ண போறாங்களா? தே கோயிங் டு செல். ஓகேங்களா? ஸோ தே கோயிங் டு ஸ்விட்ச் டு எம்எஸ்சி குரூப். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 1.4 பில்லியனுக்கு வந்துட்டு கொடுக்க போறோம் அப்படின்ட்டு தே ஹேவ் அனௌன்ஸ்ட். ஓகேங்களா? ரைட். அது இட்ஸ் அ பிரைவேட் போர்ட். ரைட்டா? இது பிரைவேட் தானே? அப்புறம் நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்தியாலேயேவும் ரொம்ப பெரிய பிரைவேட் போர்ட். ஓகேங்களா? ரைட்? பட் ஆனா இது வந்துட்டு பிரைவேட்டா இருந்தாலும் கூட இட் இஸ் டன் அண்டர் பிபிபி மாடல். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விழிஞ்சம் போர்ட் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸே இதுதான். ஸோ இட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீப் வாட்டர் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்ப கடல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு நம்மளுக்கு கடல். ஓகேங்களா? இது வந்துட்டு ஷிப். ஓகேவா? ரைட். ஸோ இப்ப இதெல்லாம் மண்ணு. ஓகே. ஸோ இது வந்துட்டு பீச். ஓகேங்களா? இந்த ஏரியா. ஓகேவா? ரைட். ஸோ இப்ப கடல்ல கப்பல் இருக்கு அப்படின்னா, கப்பல்ல நீங்க கார்கோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்? இந்த கப்பல் வந்துட்டு இங்க வரைக்கும் வர முடியுமா? முடியாது. ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட் டெபாசிஷன் இது வரைக்கும் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்ப இந்த கப்பலால இங்க வரைக்கும் வர முடியுமா? வர முடியாது. இந்த ரீஜன் வரைக்கும் தான் அதனால வர முடியும். எதனால? ஆழம் பத்தாது. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க? கப்பல எப்பயுமேவும் போர்ட் வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் தூரத்திலேயே நிப்பாட்டிருவாங்க. ஓகேங்களா? ரைட்? ஷிப்னா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் நிக்கும். ஓகே. சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஷிப் வச்சு இங்க இருந்து எடுத்துட்டு போய் யூ ஹேவ் டு லைக் யூ ஹேவ் டு கேரி ஆல் த கார்கோ டு த ஸ்மால் ஷிப். திரும்பவும் நீங்க இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லைங்களா? ரைட்? சோ இதுக்கும் நம்ம செலவு பண்ணணும். அப்ப இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா டீப் சீ போர்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி இல்லாம ஷாலோவான சீயா இல்லாம ரொம்ப டீப்பான கடல் இருக்கிற மாதிரி சீயா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்கனே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? சில்ட் டெபாசிஷன் இது வரைக்கும் தான் இருக்கு. ஓகேங்களா? ரைட்? அப்ப என்ன பண்ணலாம் நீங்க? கப்பல இங்க வரைக்கும் கொண்டு வர முடியுமா? ரைட். அப்ப அகைன் என்ன ஆகுது உங்களுக்கு? டிரான்ஸ்ஷிப்மென்ட் காசு இது எல்லாமே கம்மியாகுது இல்லீங்களா? ரைட்டா? ஓகே. சோ அப்படி இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் தான் நம்ம எதுல இருந்து கிடைக்குது? டீப் சீ போர்ட்ல இருந்து கிடைக்குது. ஓகேங்களா? ஆழம் அதிகமான கடல். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஆழம் அதிகமான கடல்ல லைக் பிகஸ்ட் ஒன் எது நம்மளுக்கு? விழிஞ்சம் போர்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ டீப் வாட்டர் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். ஓகேவா? ரைட். ஓகே. லொகேட்டட் எங்க அப்படின்னா இட் இஸ் லொகேட்டட் இன் கேரளா. திருவனந்தபுரம் நியர். ஓகே. ஸோ இட் இஸ் டெவலப்ட் அண்டர் பிபிபி மீன்ஸ் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் தே டிட்ன்ட் ஸ்பெண்ட். அதே மாதிரி பிரைவேட்டே ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2 பேருக்குள்ளேயும் ஒரு பாதி பாதி நீங்க பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 51% வந்துட்டு கவர்மெண்ட் ஓன் பண்ணிட்டு 49% பிரைவேட்டுக்கு வித்தரலாம். பட் ஸ்டில் தே ஹேவ் த கண்ட்ரோல். 51% யார்கிட்ட மினிமம் இருக்கோ அவங்க தான் எனது ஓனர் இருக்கு. 49 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அவங்க? யார்கிட்ட வேணாலும் விற்கலாம். ஓகேங்களா? அது கவர்மெண்ட் மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே போகும். ஓகேங்களா? ரைட்? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மாடல் எதை யூஸ் பண்ணி இதை பில்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த DBFOT அப்படிங்கிற அந்த மாடலை யூஸ் பண்ணி தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா அடுத்து பார்ப்போம். ஓகே. ஸோ மாடல் பிட்வீன் கேரளா கவர்மெண்ட் அண்ட் அதானியோடைய பிரைவேட் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அவங்க 2 பேருக்கும் நடந்த டீல் தான் இது. இந்த பிபிபி மாடல். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கன்செஷன் அக்ரிமெண்ட் 2015ல வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இத பாருங்க. DBFOT னா என்னது? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல
பிரைவேட் கம்பெனி சி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஓகேங்களா. ஒரு தடவை HAM அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஓகேங்களா. ஹைபிரிட் ஆனுவல் ஆன்யூட்டி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும் ஓகேவா. அதுல ஒன் ஆஃப் த மாடல் தான் எது DBF40. ஓகே ரைட். ஸோ இதுல என்னன்னா த கம்பெனி பிரைவேட் கம்பெனி இருக்கு இல்லைங்களா. அந்த பிரைவேட் கம்பெனி தே வில் டிசைன் பில்ட் ஃபினான்ஸ் ஆப்ரேட். அவங்களே பில்ட் பண்ணுவாங்க, அவங்களே டிசைன் பண்ணிடுவாங்க ஓகேவா. ஸோ ஒரு டைப்ல என்ன பண்ணுவாங்க, அவங்களே பில்டு டிசைன்லாம் பண்ணிட்டு கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க ஓகேங்களா. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு காசு தரணும் இல்லையா. கவர்மெண்ட் காசு தர மாட்டாங்க. காசு கொடுக்கறதுக்கு பதிலா அந்த ரெவென்யூவை நீங்க அதையே ஆப்ரேட் பண்றதுல இருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டோல்ஸ். நம்ம டோல் பாக்குறோம் இல்லைங்களா ரைட். நம்ம ஏன் அந்த டோல் இருக்குது, ரோட வந்துட்டு போட்டு கொடுத்தது ஒரு பிரைவேட் கம்பெனி ஓகேங்களா. கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, கவர்மெண்டே உட்காந்து செலவு பண்ணிட்டு இருந்து பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடுவாங்க, தே ஹேவ் கிவன் தட் டு அ பிரைவேட் கம்பெனி ஓகேங்களா. இப்போ பிரைவேட் கம்பெனி தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு அந்த ரோட போடுது. கான்ட்ராக்ட்லாம் வச்சு எல்லா வேலையும் பண்ணி அவங்க ரோடு போட்டுடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் அவங்களுக்கு ரோடு போட்டது காசு தரணும். இப்ப கவர்மெண்டால காசு தர முடியாது பிகாஸ் அது ஹை அமௌண்ட். அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கு பதிலா நீங்களே வந்துட்டு டோலை போட்டு நீங்களே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹைவே யூஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து நீங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு கொஞ்சம் வருஷத்துக்கு அந்த டோலை போட்டிருப்பாங்க. ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரெவென்யூவை டோல் மூலமா கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டோலை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்ப என்ன ஆயிரும், இட் கம்ப்ளீட்லி பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஓகேங்களா. அதே மாடல் தான் இதுவும். இதுல என்ன பண்றாங்க, டிசைன் பில்டு ஃபினான்ஸ் எல்லாமே யாரே பண்ணிடுவாங்க, பிரைவேட் கம்பெனியே பண்ணிடுவாங்க. அதானி இந்த இடத்துல ஓகேங்களா. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அமௌண்ட் தரணும். அதுக்கு பதிலா என்ன சொல்லிட்டாங்க, யூ ஆப்ரேட் த போர்ட். நீங்களே போர்ட்டை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து வர ப்ராஃபிட் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா உங்ககிட்ட இருந்து நான் திருப்பி வாங்கிக்கிறேன் ஓகேங்களா ரைட். ஸோ இதுல ஓனர்ஷிப் யாரோடது, 100%, 51%? அதுதான் இல்ல, 100%மே கவர்மெண்டோட தான் ஓகேங்களா. ஓனர்ஷிப் மாறவே மாறாது. கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம், நம்ம லீஸுக்கு விட்ட மாதிரி ஓகேங்களா. சோ ஓனர்ஷிப் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஓகேங்களா. இதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே ரைட். So project generally remains with the government. Private partner is responsible for operation and maintenance. Okay, maintenance. At the end of the concession period, project is transferred back to the government. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல கன்செஷன் பீரியட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் ஓகேங்களா. எக்ஸ்டெண்டபிள் அப் டு 20 இயர்ஸ். ஓகே, அந்த ரெவென்யூ அவங்க ஈட்டலை அப்படின்னா அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், 20 இயர்ஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ 2024ல இருந்து ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா. இட் இஸ் ஆப்ரேஷனல் ஓகேங்களா, ஒர்க் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஸ்டில் 40 இயர்ஸ் அவங்களுக்கு டைம் இருக்கு ஓகே. ஸோ இப்போ இந்த பீரியட்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இப்ப இந்த ஸ்டேக் இருக்கு பாத்தீங்களா. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு மேக்சிமம் யார்கிட்ட இப்போ இருக்கு அப்படின்னா அந்த 51%ங்கிறது கவர்மெண்டோட ஓனர்ஷிப் ஓகேங்களா. ஆனா 100%மே யாரோடது, கவர்மெண்டோட தான். அப்ப இந்த அதானி குரூப்னால என்ன பண்ண முடியாது, அதை இன்னொருத்தவங்களுக்கு செல் பண்ண முடியாது ஓகேங்களா, விற்க முடியாது. என்ன இன்னொரு கம்பெனிக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த கன்செஷனல் ரைட் இருக்கு பாத்தீங்களா. 40 வருஷத்துக்கு நான் லீஸ் விட்டுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அந்த லீஸ் ரைட் என்ன பண்ணலாம், இன்னொருத்தவங்களுக்கு மாத்தி விடலாம். அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர அவங்களால என்ன பண்ண முடியாது, ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறது எல்லாமே அவங்க வந்துட்டு இந்த 40 இயர்ஸ்க்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிற ரைட் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறாங்க ஓகேங்களா. இதுதான் மேட்ரு. ஓனர்ஷிப் மாற போறது கிடையாது ஓகே. பட் இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இப்ப இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேக் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஆனா ஓனர்ஷிப் ஃபுல்லா கவர்மெண்டோட தான். இவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்டேக் கொடுத்துருக்கோம்னா அதை அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வித்துக்கலாம். வித்துக்கலாம் இந்த சென்ஸ் இதே தான் ஓகேங்களா. எப்படின்னா ஈக்விட்டியா வந்துட்டு செல் பண்ணலாம். ஆனா 25%க்கு மேல இன்னொருத்தவங்களுக்கு போகக்கூடாது. அப்படின்னா என்ன ஆயிரும், அதாவது ஓனர் அதாவது கம்ப்ளீட்டா இது 100% கவர்மெண்டோடது. ஆனா இதுல 49% வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யாருக்கு நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோம், அதானி குரூப்புக்கு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ரைட். பட் திரும்பவும் இது யாருக்கு தான் வந்தாகணும், கவர்மெண்ட்டுக்கு தான் வந்துடும். அதைத்தான் 100% நம்ம சொல்றோம் ஓகேங்களா. இப்ப இவங்களுக்கு அந்த 49% நம்ம உரிமை கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இந்த 49%ல அவங்க ஈக்விட்டி என்ன பண்ணிடலாம், யாருக்கு வேணாலும் அவங்க ஷேர் வந்துட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா. ஆனா 25%க்கு மேல போயிடக்கூடாது ஓகேங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 50% வச்சுக்கோங்க, 49 விட்டுருவோம், 50% வச்சுக்கோங்க.
25%க்கு மேல அப்படின்னு வந்துருச்சு. 26% ஒருத்தவங்ககிட்ட இருக்கு. 24% இன்னொருத்தவங்ககிட்ட இருக்கு. இப்ப அதுக்கு யார் ஓனரு? 26 இருக்கிறவங்க தானே ஓனர் ஆவாங்க. ரைட்டா? இப்ப இந்த கன்செஷனல் ரைட் அதானி குரூப்ட்ட இருக்கு. இவங்க கிட்டக்க 49% ஸ்டேக் இருக்குது. இதுல 25% வேற யாருக்காவது இவங்க வித்துட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எவ்வளவு தான் கிடைக்கும் ரிமைனிங்? 24 தான் கிடைக்கும். இப்ப இதுல யார் லார்ஜஸ்ட் குரூப்பா மாறிடுவாங்க? அந்த இன்னொரு குரூப். சரிங்களா? சோ கவர்மெண்டோட கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 25%க்கு மேல இல்ல 25% இந்த அமௌண்ட்க்கு மேல நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா என்ன பண்ணியே ஆகணும்? கவர்மெண்டோட பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா? ரைட்? சோ ஓனர்ஷிப் லைட்டா மாறுது இல்லையா? யாருக்கு கன்செஷனல் ரைட் இருக்குன்றது. சோ அப்படி வர்றப்ப கன்ஃபார்மா யூ ஹேவ் டூ டிஸ்கஸ் வித் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்கஷனே பண்ணாம அதானி குரூப் என்ன பண்றாங்க? அவங்க இன்னொரு குரூப்புக்கு வந்துட்டு குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்கேஸ் இப்படி ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா, என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இட் வில் பி த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் போர்ட்டா வந்துட்டு மாறிடும். ஓகேங்களா? 49%மே யாருக்கு போயிருது? இன்னொரு ஒரு குரூப்புக்கு போயிருது. ஓகேங்களா? கன்செஷனல் ரைட் தான் அகைன். அவங்களும் என்ன பண்ணிடணும்? 49% அவங்களுக்கு குடுத்துட்டோம்னாலும், 40 இயர்ஸ்க்கு தே கேன் யூஸ் அண்ட் ஆஃப்டர் 40 இயர்ஸ் தே ஹேவ் டூ ரிட்டர்ன் இட் பேக் டூ இந்தியன் கவர்ன்மெண்ட். ஓகேங்களா? ஆனா இத ஃபுல்லா ஹேண்டில் பண்றத நம்ம யாருக்கு குடுத்துறோம்? ஒரு ஃபாரின் என்டிட்டிக்கு தரோம். ஓகேங்களா? ரைட்? சோ இது வந்துட்டு நம்மளுக்கு எஃப்டிஐ ரிலேட்டட் புரோவிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே குவெஸ்ஷன் பண்ணுது. நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ ஆகுது. ஓகே? சோ தட் இஸ் வை இட் இஸ் இன் நியூஸ். ஏன்னா அதனால வி ஹேவ் டூ ஸ்டடி அபௌட் திஸ் இஷ்யூ. ஏன்னா சோ அதுக்கு கேரளா கவர்ன்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? தே ஹேவ் கிவ் அ அப்ஜெக்ஷன். யூ ஷுட் நாட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் கிவன் அ அப்ஜெக்ஷன். ஓகேங்களா? ரைட். சோ இன்னைக்கு என்னலாம் பார்த்திருக்கோம்? விழிஞ்சம் போர்ட் பத்தி பார்த்திருக்கோம். அண்ட் விழிஞ்சம் போர்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ், வேர் இட் இஸ் லொகேட்டட், ஹவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு விழிஞ்சம் போர்ட் பத்தி பார்த்துட்டோம். ஓகேங்களா? வேற என்னதுக்கு சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்குது. ரைட்டா? சோ இட் இஸ் லொகேட்டட் இன் கேரளா. கீழ என்ன இருக்கு? ஸ்ரீலங்கா. அங்க வந்துட்டு கொலம்போ போர்ட் இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் போர்ட். அண்ட் அதே மாதிரி இந்த சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் பாத்தீங்களா? ரைட் செச்சிலஸ் சொல்றப்பயேவும் அப்ப இந்த ரூட் ஃபுல்லா என்னது? இம்பார்ட்டன்ட் ரூட். அப்படியே கப்பல் போயிட்டே இருக்குமா? என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது நடுவுல நிறுத்தி ஃபியூயல் ரீஃபில்லிங் பண்றது, இல்ல கார்கோ நடுவுல குடுத்துட்டு போறது இந்த மாதிரி ஒர்க்லாம் நடக்கும். சோ ஃபார் தட் தே நீட் அ போர்ட். அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பெஸ்ட் போர்ட் எது அப்படின்னா நம்ம விழிஞ்சம் போட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட் வந்துட்டு இன்னொருத்தவங்க கைக்கு போறது பெட்டரா இல்லையா? ஓகே வி ஹேவ் டு திங்க். ஓகே சோ அந்த மாதிரி சோ ஹவ் இட் இஸ் லொகேட்டட். ஓகே தென் இந்த போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் சாகர்மாலா அப்படின்னா லைக் யூ ஆர் கோயிங் டு டெவலப் போர்ட்ஸ், லாட் ஆஃப் போர்ட்ஸ், மைனர் போர்ட்ஸ், மேஜர் போர்ட்ஸ் டெவலப் பண்ணி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு கொண்டு வர போறோம். ஸோ தட் ப்ராஜெக்ட் இஸ் நோன் சாகர்மாலா. சாகர்னா என்னது? ஓஷன். மாலானா என்னது? மாலை. ஓகேங்களா? ரைட்? ஸோ யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அ மாலா. ஓகேங்களா? எப்படி ஓஷனுடைய போர்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த டாட்ஸ் நீங்க கனெக்ட் பண்றப்ப அது ஒரு மாலை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் சாகர்மாலா ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இது வரைக்கும் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அக்னிவீர்ன்றது வந்துட்டு இட்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா? மிலிட்ரியில வந்துட்டு ஆளுங்க எடுக்கக்கூடிய ஸ்கீம். அதையும் ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அக்னிபாத் ஸ்கீம்ல இருக்க பர்சன்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஜஸ்ட் ரீட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ வி சா விழிஞ்சம் போர்ட், தென் synthetic cell, OPEC plus salt. ஓகேங்களா? ஸோ 4 பார்த்துருக்கோம். அண்ட் சால்வ்ல பர்டிகுலர்லி வி சா வாட் இஸ் ககன்யான் அண்ட் எவ்ரிதிங். ஓகேங்களா? ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க் யூ.